தலைப்பு: ஒப்பிட்டு பார்க்கும் சோதனை. தி ட்ரையல் ஆஃப் கம்பேரிசன். பாடத்தின் ஆதாரம்: கிறிஸ்டியன் ரிசோர்ஸ் ஆப், ஆடியோ செர்மன், பிரதர் ரிக் கன்னிங்ஹாம். பக்கம் 3. பாடத்தின் தலைப்பு: ஒப்பிட்டு பார்க்கும் சோதனை. முன்னுரை. ஒருவேளை நீங்கள் இச்சோதனையை இதுவரையில் அனுபவிக்காமல் இருக்கலாம், இல்லையேல் எதிர்காலத்தில் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கலாம், அல்லது ஏற்கனவே அனுபவித்திருக்கலாம், அல்லது இப்போது அனுபவித்துக் கொண்டிருக்கலாம். நீங்கள் அறிந்திருக்க வாய்ப்பிருக்கக்கூடிய சில வேதாகம உதாரணங்களை உங்கள் முன் வைக்கப் போகிறோம். எவ்வாறெல்லாம் இந்த ஒப்பிட்டு பார்க்கும் சோதனைகள் வரக்கூடும் என்பதை எடுத்து காட்டுவதாக இப்பாடம் அமைந்திருக்கும். காயினும் ஆபேலும். உங்களுக்கு பூர்வ காலத்து காயின் மற்றும் ஆபேல் நினைவிருக்கலாம். அங்கேயே இந்த ஒப்பிட்டு பார்க்கும் சோதனை ஆரம்பமாயிருந்தது. காயின் மூத்தவன், ஆபேல் இளையவன். இவர்கள் இருவருமே கர்த்தருக்கு முன்பாக தங்கள் காணிக்கைகளை செலுத்தினார்கள். காயினுடையதை அங்கீகரியாத கர்த்தர் ஆபேலுடையதை அங்கீகரித்தார். காயினோ இது குறித்து எரிச்சல் அடைந்தார். தேவன் ஏன் காயின் செலுத்திய பலியை அங்கீகரிக்கவில்லை? அதற்கான பதிலாக, ஆபேலை போலொத்த விதத்தில் நீயும் காணிக்கை செலுத்தினால் அது ஏற்றுக்கொள்ளப்படும். ஒருவேளை நீ அப்படி செய்யாமல் போனால், உன்னுடைய இந்த எதிர்மறையான போக்கு தொடருமேயானால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும் எனும் விதத்தில் கர்த்தர் காயினிடம் எடுத்துரைத்தார். தன் இளைய சகோதரனுடைய முன்மாதிரியை பின்பற்றுவது மிகவும் தாழ்மையான, தலைக்குனிவான அனுபவமாக இருக்கும் என கருதிய காயினால் தன்னை கீழ்ப்படுத்த முடியாமல் போனது. இப்படியாக அவருடைய காணிக்கையும் ஏற்றுக்கொள்ளப்படாமல் போனது. பின்னர் என்ன நடந்தது? அது காயினை தனது சகோதரனுடன் ஒப்பிட்டு பார்ப்பதற்கு வழிவகுத்ததோடு கூட அவரால் அந்த சிந்தையோடு மேற்கொண்டு எதையும் செய்ய முடியாமல் போனது. இதன் காரணமாக ஆத்திரத்தில் அவர் ஆபேலை கொன்று போட்டார். ஆம், பூமியில் நடந்த முதல் மனித கொலை. இந்த நிகழ்விலிருந்து புதிய சிருஷ்டிகளாகிய நாம் என்ன கற்றுக்கொள்ளலாம்? நாமும் நமது சகோதர சகோதரிகளுடைய பலிகளோடு நமது பலிகளை ஒப்பிட்டு பார்ப்பதற்கு வாய்ப்புள்ளது. நம்மால் மற்றவர்களிடமிருந்து வருகிற ஆக்கப்பூர்வமான விமர்சனத்தையோ அறிவுறுத்தலையோ ஏற்றுக்கொள்ள முடிகிறதா? அல்லது நமது விருப்பத்திற்கு ஏற்றபடி மட்டும் செய்ய விரும்புகிறோமா? சிந்தித்து பார்க்கலாம் பிரியமானவர்களே. மற்றவர்களுடைய பலியை தேவன் எவ்வாறு ஏற்றுக்கொள்ளுகின்றாரோ அதே போல் நம்முடைய பலியையும் தேவன் ஏற்றுக்கொள்ளுகிறாரா அல்லது பாராட்டுகிறாரா என்பதற்கான வெளிப்புற ஆதாரங்களை எதிர்பார்த்து கொண்டிருப்போம். இதன் மூலமாக நாம் நம்முடைய சிறிய பலியை இன்னொருவருடைய பலியோடு ஒப்பிட்டு பார்த்து கொண்டிருக்கலாம். இது சொல்லர்த்தமான கொலை செய்வதற்கு நேராக நம்மை வழிநடத்தாது. மாறாக நாம் நம்முடைய சகோதர சகோதரர்களை பற்றி அவதூறு மற்றும் தீமை பேசுவதற்கோ தீமையான அனுமானம் செய்வதற்கோ நேராக வழிநடத்த வாய்ப்புள்ளது. இப்படியாக அவர்களின் குணாதிசயங்களை படுகொலை செய்வதன் மூலமாக ஆவிக்குரிய கொலையாளிகளாக மாறிவிட வாய்ப்புள்ளது. காரணம், தன்னிடம் உள்ளதை பிறரிடம் இழந்து விடுவோமோ என பொறாமைப்படுதல், தான் விரும்புவது மற்றவரிடம் உள்ளதே என பொறாமைப்படுதல் போன்றவை கர்த்தருடைய ஜனமாகிய நம்மிடையே கூட எழும்பி இப்படிப்பட்ட ஒரு கொடிய குற்றத்தை செய்ய வைத்திடும். எரேமியா, எசேக்கியேல், தானியேல். எரேமியா, எசேக்கியேல் மற்றும் தானியேல் ஆகிய தமது முப்பெரும் தீர்க்கதரிசிகளுடன் கர்த்தர் எவ்வாறு செயல்பட்டார் என்பதை இப்போது நாம் பார்க்கலாம். இந்த மூவரும் சமகாலத்தில் வாழ்ந்து தீர்க்க தரிசனம் உரைத்துக் கொண்டிருந்த தீர்க்கதரிசிகள். இதில் வயதில் மூத்தவராக எரேமியாவும், அடுத்து எசேக்கியேலும், பின்னர் மிகவும் இளையவராக தானியேலும் இருந்தார். இஸ்ரவேல் ராஜா தன்னை தாழ்த்தி தேவனுடைய புத்திமதிகளை ஏற்றுக்கொள்ளாது போகும் பட்சத்தில் தேசத்தின் மீது தேவனுடைய கோபாக்கினை மூலம் பாபிலோனை கொண்டு அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் என்று தீர்க்கதரிசியாகிய எரேமியா செய்தி கொடுத்து கொண்டிருந்தார். ஆனால் இஸ்ரவேல் ராஜாவோ அவருடைய ஆலோசனையை நிராகரித்து அவரை மிகவும் கடுமையான முறையில் சிறையில் அடைத்தார். இது குறித்து பின்வருமாறு வாசிக்கிறோம். எரேமியா 38 அதிகாரம் 60 அப்பொழுது அவர்கள் எரேமியாவை பிடித்து அவனை காவற்சாலையின் முற்றத்தில் இருந்த அம்லேக்கின் குமாரனாகிய மல்கியாவினுடைய துறவிலே போட்டார்கள்.
எரேமியாவை கயிறுகளினால் அதிலே இறக்கிவிட்டார்கள். அந்த துறவிலே அல்லது கிணற்றிலே தண்ணீர் இல்லாமல் உலையாயிருந்தது. அந்த உலையிலே எரேமியா அமிழ்ந்தினான். அந்தோ பரிதாபம்! எரேமியா வெளியேறுவதற்கு வழியே இல்லை. அந்த துறவு இரவில் கும்மிருட்டாகவும் பகலில் வெளிச்சம் குறைவாகவும் இருந்திருக்க வேண்டும். ஒருவேளை அங்கே பூச்சிகள், பல்லிகள், பாம்புகள் போன்றவை இருந்திருக்கலாம். நீங்கள் எப்போதாவது சகதியான நீரில் நீந்தினதுண்டா? அதன் அடிப்பகுதியை உங்கள் கால்கள் தொடும்போது அது சேரும் சகதியுமாக இருப்பதை உணர்ந்ததுண்டா? அதைக் காட்டிலும் எரேமியாவினுடைய அனுபவம் மிகவும் மோசமாக இருந்தது. இந்த சேற்றில் அவர் எவ்வளவு ஆழம் மூழ்கினார் என்பதை நம்மால் அனுமானிக்க மாத்திரமே முடியும். எரேமியா வெளியேறுவதற்கு எந்த வழியும் இருக்கவில்லை. மட்டுமின்றி சற்று நேர ஓய்வு கூட தன்னை சகதியிலிருந்து விடுவித்துக் கொள்ள முடியாமல் இருந்தார் என்பதை நாம் நினைவு கூறுகிறோம். கிட்டத்தட்ட அதே சமயத்தில் பாபிலோன் ராஜ்யத்தின் வடக்கு மற்றும் மேற்கு பகுதிக்கு சிறைபிடித்து செல்லப்பட்ட இஸ்ரேலரின் மத்தியில் கர்த்தரின் தீர்க்கதரிசியாகிய எசேக்கியேல் வாழ்ந்து வந்தார். எருசலேமின் மீது வரவிருந்த முற்றுகை குறித்த செய்தி கொடுப்பதற்காக கர்த்தர் அவரை என்னவெல்லாம் செய்ய வைத்தார் என்பதை சுருக்கமாக இங்கே பார்க்கலாம். எசேக்கியேல் 4ஆம் அதிகாரம். இஸ்ரேல் வம்சத்தாரின் அக்கிரமத்து நிமித்தம் அவர் தனது இடப்பக்கமாய் ஒருக்களித்து படுத்துக் கொள்ளும்படிக்கு கட்டளையிடப்பட்டார். அவர் அந்த பக்கமாய் ஒருக்களித்திருக்கும் நாட்களின் இலக்கத்தின்படியே அவர்களுடைய அக்கிரமத்தை சுமக்க வேண்டியிருந்தது. கர்த்தர் அவர்களுடைய அக்கிரமத்தின் வருஷங்களை அவருக்கு நாட்கணக்காய் எண்ணி கட்டளையிட்டார். இப்படியாக 390 நாட்கள் வரைக்கும் அவர் இஸ்ரேல் வம்சத்தாரின் அக்கிரமத்தை சுமக்க வேண்டியிருந்தது. எசேக்கியேல் 4ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள். அவர் இவைகளை நிறைவேற்றின பின்பு மறுபடியும் அவர் தன்னை வலப்பக்கமாய் ஒருக்களித்து யூதா வம்சத்தாரின் அக்கிரமத்தை 40 நாள் வரைக்கும் சுமக்க வேண்டியிருந்தது. ஒவ்வொரு வருஷத்திற்கு பதிலாக ஒவ்வொரு நாளை கர்த்தர் அவருக்கு கட்டளையிட்டிருந்தார். எசேக்கியேல் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். இங்கே எசேக்கியேல் தன்னுடைய இடப்பக்கமாய் 390 நாட்களும் அதன் பின்பு வலப்பக்கமாய் இன்னும் 40 நாட்களும் ஒருக்களித்து படுத்திருக்க வேண்டியிருந்தது. ஆக மொத்தம் ஏறத்தாழ 1 வருடத்திற்கும் மேல் ஆகியிருக்க வேண்டும். இவ்வாறு எசேக்கியேல் 1 வருஷத்திற்கும் மேலாக ஒருக்களித்து படுத்துக்கொண்டு தனக்கு முன்பாக எருசலேம் நகரம் வரையப்பட்ட செங்கல் ஒன்று முற்றுகை போடப்பட்டிருக்க அதற்கும் தனக்கும் நடுவாக ஓர் இருப்பு சட்டியையும் வைத்துக் கொண்டிருந்திருப்பார் என நீங்கள் நினைக்கிறீர்கள். மட்டுமின்றி அவர் மறுபக்கத்தில் புரளக்கூடாதபடி சங்கிலிகளினால் அல்லது கயிறுகளினால் கட்டப்பட்டிருந்தார். ஆம், அதைத்தான் அவர் செய்து கொண்டிருந்தார். இதுவே அவருடைய சாட்சியாகவும் இருந்தது. ஆம், அவர் ஒரு வாழும் தீர்க்கதரிசியாக, லிவிங் ப்ராஃபஸியாக இருந்தார். என்னதான் யூதர்கள் சிறைபிடிக்கப்பட்டிருந்தாலும் அவர்கள் இன்னுமே தங்களுடைய அனுதின அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டியிருந்தது. ஆகவே மற்ற யூதர்கள் தங்கள் அன்றாட பணிகளுக்காக செல்லுகிற சில வகையான பொது இடங்களில் எசேக்கியேல் இதனையெல்லாம் செய்து காண்பித்திருக்க வாய்ப்பிருக்கிறது. கர்த்தருடைய நோக்கத்திற்கு உதவும் வண்ணமாக மக்கள் நடமாடும் பகற்பொழுதில், உதாரணமாக ஒரு நாளைக்கு 8 மணி முதல் 12 மணி நேரம் வரை என அவர் இதனையெல்லாம் செய்திருக்க வாய்ப்பிருக்கிறது. நாம் 1 வருடம் அளவும் ஒரு நாள் முழுக்க நமது ஒரு பக்கத்தில் ஒருக்களித்து படுத்திருப்பதை நம்மால் நினைத்து கூட பார்க்க முடியாது. எசேக்கியேலினுடைய கடுமையான அனுபவம் அத்தோடு நின்றுவிடவில்லை. அவர் மற்றொன்றை செய்யும்படிக்கு கர்த்தர் கட்டளையிட்டார். அதன்படி அவர் கோதுமையையும் வார்கோதுமையையும் பெரும் பயிற்றையும் சிறு பயிற்றையும் தினையையும் கம்பையும் வாங்கி அவைகளை ஒரு பாத்திரத்திலே போட்டு அவைகளால் தனக்கு அப்பத்தை சுட்டு தான் ஒருக்களித்து படுக்கும் நாட்களுடைய இலக்கத்தின்படியே 390 நாள் அதில் எடுத்து சாப்பிட வேண்டியிருந்தது. எசேக்கியேல் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அவர் இந்த அப்பத்தை 390 நாட்கள் அளவும் சாப்பிட்டார். அவர் சாப்பிட்ட போஜனம் நாளொன்றுக்கு 20 சேக்கல் எடையாக இருந்தது. அவ்வாறே அவர் அனுதினமும் சாப்பிட்டு வந்தார். எசேக்கியேல் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அவர் தண்ணீரையும் அளவோடு குடிக்க வேண்டியிருந்தது. இது மோசமாக தெரியவில்லையா? அடுத்ததை பாருங்கள். அவர் மனுஷனிலிருந்து கழிந்த மலத்தினாலான வறட்டியை கொண்டு அந்த அப்பத்தை அடையை போல எல்லா மனுஷருடைய கண்களுக்கு முன்பாக சுட்டு சாப்பிடுமாறு அறிவுறுத்தப்பட்டார். எசேக்கியேல் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். பரிதாபம்!
ஆனால் எசேக்கியேலோ தான் ஒருபோதும் தன்னை இவ்வாறு தீட்டுப்படுத்தவில்லை என்றும், ஒருவேளை விலங்குகளின் சாணத்தை பயன்படுத்தலாமா என்றும் சொல்லி கர்த்தரிடம் தனது எதிர்ப்பினை தெரிவித்தார். அதனால் அப்பம் சுடுவதற்கான எரிபொருளாக மாட்டு சாணத்தின் வரட்டியை பயன்படுத்த கர்த்தர் அவரை அனுமதித்தார். சாணத்தை சேகரித்து தட்டையாக்கி வரட்டியாக்கி உலர வைக்கும் இந்த முறை ஏதோ வழக்கத்திற்கு மாறான காரியம் இல்லை. மாறாக இது சமவெளியில் இருந்த அமெரிக்க இந்தியரால் பின்பற்றப்பட்ட ஒரு வழக்கமே. பல ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியாவிலும் இந்த வழக்கத்தை தான் நான் பார்த்திருக்கிறேன். நாம் கரித்துண்டு கலவையால் செய்யப்பட்ட எரிபொருள் கட்டிகளை பயன்படுத்துவது போல அவர்கள் மாட்டு சாணத்தின் வரட்டியை சமையலுக்காக எரிபொருளாக பயன்படுத்தினார்கள். அமெரிக்காவை சேர்ந்த அல்லது நவீன காலத்தை சேர்ந்த நீங்களும் நானும் இதனை ஒரு சுகமான வேலையாக பார்ப்போமே என்றால் சந்தேகம்தான். இப்போது நாம் தானியேல் 2ஆம் அதிகாரத்தில் இருக்கும் காரியத்தை குறித்து பார்க்கலாம். தானியேல் 2ஆம் அதிகாரம் இதுவும் ஏறக்குறைய அதே காலகட்டத்தில் தான் நடந்தது. தானியேல் பாபிலோனுடைய தலைநகரில் சிறைப்பட்டு கிடந்த தம்முடைய ஜனங்களுக்கு கர்த்தரால் ஏற்படுத்தப்பட்ட தீர்க்கதரிசியாக இருந்தார். ராஜாவின் போஜனத்தினால் தன்னை தீட்டுப்படுத்திக் கொள்ளாமல் விலகியதில் தானியேல் காண்பித்த உண்மை தன்மையினால் அவரும் மேஷாக்கும் சாத்ராக்கும் ஆபேத் நேகோவும் ராஜாவின் கனவுகளை வியாக்கியானம் பண்ணும் பாக்கியத்தை பெற்றுக் கொண்டனர். தானியேல் இதை செய்ததால் என்ன நடந்தது என்பது குறித்து 2ஆம் அதிகாரத்தில் பின்வருமாறு நாம் வாசிக்கிறோம். தானியேல் 2ஆம் அதிகாரம் 46 முதல் 48 வசனங்கள். அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத் நேச்சர் முகங்குப்புற விழுந்து தானியேலை வணங்கி அவனுக்கு காணிக்கை செலுத்தவும் தூபங்காட்டவும் கட்டளையிட்டான். ராஜா தானியேலை நோக்கி, நீ இந்த மறைபொருளை வெளிப்படுத்தினபடியினால் மெய்யாய் உங்கள் தேவனே தேவர்களுக்கு தேவனும் ராஜாக்களுக்கு ஆண்டவரும் மறைபொருள்களை வெளிப்படுத்துகிறவருமாய் இருக்கிறார் என்றான். பின்பு ராஜா தானியேலை பெரியவனாக்கி அவனுக்கு அநேகம் சிறந்த வெகுமதிகளை கொடுத்து அவனை பாபிலோன் மாகாணம் முழுவதற்கும் அதிபதியாகவும் பாபிலோனில் உள்ள சகல ஞானிகளின் பிரதான அதிகாரியாகவும் நியமித்தான். கர்த்தரின் இந்த 3 வெவ்வேறு சமகாலத்திய தீர்க்கதரிசிகள் ஒவ்வொருவருடைய அனுபவங்களில் எப்பேற்பட்ட வித்தியாசம் காணப்படுகிறது. ஒரு பக்கம் எரேமியா ஒரு சேற்று குமிழில் இருளில் கிடந்தார். மறுபக்கம் எசேக்கியேல் 1 வருடத்திற்கும் மேலாக தன் இடது வலது பக்கத்தில் ஒருக்களித்து படுத்துக்கொண்டு மாட்டு சாணத்தில் சமைத்த சொற்ப அளவு அப்பத்தை சாப்பிட்டுக் கொண்டிருந்தார். இன்னொரு பக்கமோ தானியேல் பாபிலோன் ராஜாவின் அரண்மனையில் உயர்ந்த பதவியில் உயர்த்தி வைக்கப்பட்டிருந்தார். மூவருமே உண்மையுள்ளவர்களாக காணப்பட்டனர். 3 பேருமே கர்த்தருடைய சித்தத்தை செய்து கொண்டிருந்தார்களே ஒழிய அவர்கள் யாரும் தண்டிக்கப்பட்டு கொண்டிருக்கவில்லை. சகோதர சகோதரிகளே, ஒருவேளை இவர்களில் ஒருவராக நீங்கள் காணப்பட்டால் யாரை நீங்கள் தேர்ந்தெடுப்பீர்கள்? வேத வாக்கியங்களில் காணப்படுவது போல கர்த்தர் தம்முடைய பார்வைக்கு நலமானதை நமக்கு தருவாராக என்று முழுமனதாக சொல்பவர்களாய் காணப்படுவோமாக. எரேமியா, எசேக்கியேல் மற்றும் தானியேல் ஆகியோரின் உதாரணத்தை கடந்து போவதற்கு முன்பாக நாம் இன்னொன்றை கவனிக்க விரும்புகிறோம். எசேக்கியேல் 14ஆம் அதிகாரத்தில் தானியேலை பற்றி எசேக்கியேலுக்கு இருந்த அபிப்பிராயம் குறித்த ஒரு நுண்ணிய தகவல் நமக்கு கிடைக்கின்றது. எசேக்கியேல் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அப்பொழுது நோவா, தானியேல், யோபு ஆகிய இம்3 புருஷரும் அதன் நடுவில் இருந்தாலும் அவர்கள் தங்கள் நீதியினால் தங்கள் ஆத்துமாக்களை மாத்திரம் தப்புவிப்பார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். இது எசேக்கியேல் மூலமாக கர்த்தர் பேசுகிறார் என்பது உண்மைதான் என்றாலும் எசேக்கியேல் தாமே அதை நமக்காக பதிவு செய்கிறார். எசேக்கியேலுக்கும் அதே உணர்வு சிந்தை காணப்பட்டிருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். அவர் தமது சமகாலத்தவர்களில் ஒருவராக தானியேலை நீதியின் முன்மாதிரியாக பதிவிடுகிறார். குறிப்பாக தானியேல் மிகவும் வசதியான மிகவும் உயர்ந்த நிலையில் இருந்த அதே சமயத்தில்தான் எசேக்கியேல் கடுமையான சோதனைகளையும் பாரங்களையும் சகித்துக் கொண்டிருந்தார் என்பதை நினைக்கும் போது அவர் தானியேல் குறித்து இவ்வாறு கூறியது உண்மையிலேயே ஆச்சரியமாக உள்ளது. இந்த மனோபாவம்தான் நமக்கும் இருக்க வேண்டும். நாம் நமது போராட்டங்களை ஏற்றுக்கொண்டு அம்மாதிரியான போராட்டங்கள் இல்லாமல் இருக்கிற மற்றவர்களிடம் உள்ள நற்குணங்களை பாராட்ட
மதித்துணர வேண்டும். வித்தியாசமான சூழ்நிலைகள். முன்பு ஐரோப்பாவில் நம்முடைய சகோதர சகோதரிகள் கம்யூனிசம் மற்றும் நாஜிக்களின் கீழாக எவ்வளவு மோசமாக பாதிக்கப்பட்டார்கள் என்பது பற்றியும், அதே சமயம் வட அமெரிக்காவில் இருந்த நமது சகோதர சகோதரிகள் சுதந்திரத்தையும் ஆறுதலையும் பெற்றனர் என்பது பற்றியும் நாம் சற்று சிந்தித்து பார்க்கலாம். மறுமுனையில் அவர்கள் என்ன மாதிரியான அனுபவங்களை கடந்து போய் கொண்டிருந்தனர் என்பது கூட நமக்கு தெரியவில்லை. இன்றும் கூட மற்ற தேசங்களில் உள்ள நமது சகோதர சகோதரிகளின் அனுபவங்கள், அவர்களின் வறுமை, அவர்களுக்கு ஏற்படும் உபத்திரவங்கள் மற்றும் அவர்களுக்கு இருக்கும் கட்டுப்பாடுகள் ஆகியவற்றுடன் நம்மை ஒப்பிட்டு பார்க்கும்போது, பொதுவாக நமக்கு அமெரிக்காவில் ஏராளமான ஆசீர்வாதங்கள் இருக்கின்றன. இருந்தாலும் கர்த்தர் அவ்வாறு இருக்கும்படிக்கே அனுமதிக்கிறார். மேலும் இவ்விரண்டையுமே அவர் ஏற்புடையதாக காண்கிறார். சரி, இங்கே ஒப்பிட்டு பார்ப்பதற்கான சோதனைகள் என்னவாக இருக்க முடியும்? முதலில் இதனை நாம் உலகளவில் சிந்தித்து பார்க்கலாம். முன் எப்போதும் இல்லாத வகையில் இன்றைய காலகட்டத்தில் ஒரு நாட்டின் அல்லது ஓர் இடத்தின் தற்போதைய தேசிய நிலைமைகள் குறித்த அதிகப்படியான தகவல்கள், செய்திகள் நமக்கு கிடைக்கின்றன. இப்படியாக ஒருபுறம் சிறந்த இடம் சார்ந்த சூழ்நிலையில் அல்லது சிறந்த இம்மைக்குரிய சூழ்நிலையில் காணப்படுபவர்கள் சாதகமில்லாத கீழான சூழ்நிலையில் இருப்பவர்களை குறித்து பரிதாபமாக சிந்திப்பதற்கு தூண்டப்படலாம். மறுபுறம் மிகவும் சாதகமற்ற சூழ்நிலையில் இருப்பவர்கள் மற்ற இடங்களில் இருக்கும் சகோதர சகோதரிகள் இம்மைக்குரிய வகையில் மிகவும் சிறப்பாக வாழ்கிறார்கள் என்பதை பார்த்துவிட்டு, ஒருவேளை தேவன் தங்களுக்கு இம்மாதிரியான சூழ்நிலையை அனுமதித்து தங்களை தண்டித்துக் கொண்டிருக்கிறார் என சிந்திப்பதற்கும் வாய்ப்புள்ளது. அல்லது எல்லாம் பெற்றிருந்தும் எந்த உதவியும் செய்யாமல் வெகு தொலைவில் வாழும் சகோதர சகோதரிகளை பற்றி கனிவாக இரக்கத்தோடு நினைத்து பார்ப்பது சிலருக்கு சோதனையாக இருக்க வாய்ப்புள்ளது. எந்த பிரச்சனையும் உண்டு பண்ணாமல், அல்லது ஒருவேளை கர்த்ததாமே அந்த சகோதர சகோதரிகள் சகிக்க வேண்டுமென்று அனுமதித்த சூழலை சீர்குலைக்காமல் அவர்களுக்கு எவ்வாறு கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை சிறப்பாக பகிர்ந்து கொடுப்பது என்பதை அறிந்து கொள்வது மிகவும் கடினமான காரியங்களில் ஒன்றாக இருக்கிறது. எவ்வாறாயினும் நம்மை போல உலகெங்கிலும் உள்ள நமது சகோதர சகோதரிகள் அனைவரும் தேவனுடைய பிள்ளைகளே என்று அவர்கள் அனைவரையும் நம்முடைய ஜெபங்களில் நினைப்பது ஏற்புடைய கிறிஸ்துவை போன்ற சாயலாகும் என்பதில் நாம் உறுதியாக இருக்கலாம். ஆனால் இந்த வகையான ஒப்பிட்டு பார்க்கும் சோதனைக்கு அந்த சகோதர சகோதரிகள் எங்கோ தொலைவில் இருக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. உண்மையில் நம்முடைய சொந்த தனிப்பட்ட சூழ்நிலைகளை நம்மை சுற்றியுள்ளவர்களுடன் ஒப்பிட்டு பார்த்து நம்மை நாமே சோதனைக்கு உட்படுத்திக் கொள்ளுவதற்கு வாய்ப்பிருக்கிறது. பின்வரும் சில எடுத்துக்காட்டுகளில் இந்த காரியத்தை மேலும் உற்று நோக்கவிருக்கின்றோம். ராகேலும் லேயாலும். அடுத்து ராகேல் மற்றும் லேயாளின் உதாரணத்தை குறித்து பார்க்கலாம். அவர்கள் இருவருமே தங்களுடைய மற்ற குடும்ப உறுப்பினர்களை ஒப்பிட்டு பார்த்தார்கள். யாக்கோப்பு லேயாளை விடவும் ராகேலை அதிகமாக நேசித்தார் என்பது பற்றி நமக்கு தெரியும். லேயாளோ அதிக குழந்தைகளை பெற்றெடுப்பதன் மூலமாக கணவருடைய பாசத்தை சம்பாதித்துக் கொள்ளலாம் என்றெண்ணினாள். அவளுக்கு முதல் குழந்தையும் பிறந்தது. மறுபுறம் ராகேலுக்கென்று தனி போராட்டம் போய்க் கொண்டிருந்தது. அதை குறித்து வாசித்து பாருங்கள். மிகவும் பரிதாபமாக இருக்கும். இது சகோதரிகளாகிய தங்களில் யார் தங்களது கணவனாகிய யாக்கோப்புடைய பாசத்தை அல்லது நேசத்தை வென்றெடுப்பார்கள் என்பதற்கான போட்டியாக இருந்தது. என்ன மாதிரியான ஒரு குடும்ப போராட்டம்! அதிலும் அவர்கள் இருவருமே உடன் பிறந்த சகோதரிகள். பிற்காலத்தில் நியாய பிரமாணத்தின்படி ஓர் ஆண் சகோதரிகளை திருமணம் செய்வதற்கு தடை விதிக்கப்பட்டது. லேவியராகமம் 18ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். உன் மனைவி உயிரோடு இருக்கையில் அவளுக்கு உபத்திரவமாக அவள் சகோதரியையும் நிர்வாணமாக்கும் பொருட்டு அவளை விவாகம் பண்ணலாகாது. ஆனால் இது முன்பு நடந்த ஒரு சம்பவமாகும். இது குடும்பத்திற்குள் நடக்கும் இம்மாதிரியான ஒப்பிட்டு பார்க்கும் சோதனையை நாம் காணும்படியாக இந்த சம்பவமானது நமக்காக பதிவு செய்யப்பட்டுள்ளது. மேலும் இம்மாதிரியான குடும்பத்திற்குள் ஒப்பிட்டு பார்க்கும் சோதனைகள் இன்னுமே தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்று நாங்கள் நினைக்கிறோம்.
ஒரே கணவனை மணந்த சகோதரிகளுக்கு இடையேதான் அவ்வாறு இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. மாறாக ஒரு சகோதரியின் குடும்பம் மற்ற சகோதரியை விடவும் பெரிதாக இருக்கலாம் அல்லது நல்ல வசதியாக இருக்கலாம் என்பது போன்ற சோதனைகள் வருவதற்கு வாய்ப்புள்ளது. இந்த ஒப்பிட்டு பார்க்கும் சோதனைகள் சகோதரிகளுக்கு மாத்திரமல்ல, சகோதரருக்கும் கூட நடக்கும். 3+9 அப்போஸ்தலர். அடுத்த 3 அப்போஸ்தலரை மற்ற 9 பேரோடு ஒப்பிடுவதற்கான சோதனை வருகிறது. மறுரூப மலையில், கெத்சமனே தோட்டத்தில் என பல சந்தர்ப்பங்களில் மற்ற 9 பேருக்கு கிடைக்காத விசேஷித்த முன்னுரிமைகள் யாக்கோப்பு, யோவான் மற்றும் பேதுரு ஆகிய மூவருக்கும் அளிக்கப்பட்டன. மற்ற 9 பேருக்கும் இது தொடர்பான சோதனை இருந்ததாக பதிவு எதுவும் இல்லை. இருப்பினும் மற்ற 9 பேரும் தனியே விடப்பட்டது போல உணர்ந்திருக்க வாய்ப்புள்ளது. எப்படி இந்த மூவருக்கும் மட்டும் இந்த சிறப்புரிமைகள் கிடைத்தன? ரீப்ரிண்ட் நம்பர் 46-49 சகோதரர் ரசல் அவர்கள் இம்மூவரும் இயேசுவிற்கு பிரியமானவர்களாக இருந்தனர் என்று கூறுகின்றார். இம்மூவரும் தங்கள் விசுவாசத்திலும் வைராக்கியத்திலும் மிகவும் முன்னேறி இருந்ததே அதற்கு காரணம் என்று ரீப்ரிண்ட் நம்பர் 33-45 அவர் சொல்கிறார். எனவே இதை வைத்து பார்க்கையில் நமக்கு என்னென்ன மாதிரியான சோதனைகள் வரக்கூடும்? சொல்லப்போனால் நமது சகோதர சகோதரிகளில் சிலருக்கு நம்மை காட்டிலும் அதிகம் ஊழியம் செய்வதற்கான வாய்ப்புகள் கிட்டியிருக்கும். அதற்காக நாம் வருத்தமும் பொறாமையும் கொள்கிறோமா? நாம் அவ்வாறு செய்யக்கூடாது. கர்த்தர் தமது ஜனங்களில் ஒவ்வொருவரையும் தனித்துவமான வகையில் கையாண்டு வருகிறார். கர்த்தர் இதன் அடிப்படையில் நமக்கு 2 உவமைகளை கொடுத்திருக்கிறார். ஒன்று ராத்தல் பற்றின உவமை. அதில் ஒவ்வொரு ஊழியக்காரனுக்கும் ஒரே அளவு அனைவருக்கும் சமமான நீதிமானாக்கப்படுதல் இருப்பதை குறிக்கும் ராத்தல் கொடுக்கப்பட்டது. இந்த பொறுப்பினை அவர்கள் தங்கள் வாழ்க்கையில் எவ்வாறு கையாள்கிறார்கள், ஆண்டவருக்கு ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையில் எவ்வாறு ஊழியம் செய்கிறார்கள் என்பவை அதில் விளக்கப்பட்டிருந்தன. இன்னொன்று தாளந்துகள் பற்றின உவமை. அதில் எஜமானுக்கு ஊழியம் செய்ய ஒவ்வொரு ஊழியக்காரனுக்கும் வெவ்வேறு அளவு தாளந்துகள் கொடுக்கப்பட்டன. அதன் பிறகு அதை வைத்து அவர்கள் தங்கள் வாழ்நாளில் என்ன செய்தார்கள் என்பது விளக்கப்பட்டிருந்தது. 2 உவமைகளிலும் நாம் ஒரே எஜமானுக்கு வேலையாட்களாக இருக்கிறோம். ஆனால் நாம் ஒவ்வொருவரும் வித்தியாசமானவர்கள். நாம் ஒவ்வொருவரும் நமக்கு கிடைக்கும் வாய்ப்பை பொறுத்து ஊழியம் செய்ய வேண்டும் என்பது போன்ற படிப்பினைகளை பார்க்கிறோம். ஆனாலும் நம்முடைய பெரும்பான்மையான வாய்ப்புகள் நாம் ஏறெடுக்கும் முயற்சிகளின் பலனாகவே நமக்கு கிடைக்கின்றன என்பதை நாம் மனதில் வைக்க வேண்டும். மேலும் இது நமது கர்த்தராகிய இயேசு தம்முடைய பூமிக்குரிய ஊழியத்தில் இந்த மூவருக்கும் அவர்கள் செய்ய வேண்டியிருந்த சில விசேஷித்த வேலைகளுக்காக அவர்களை எவ்வாறு ஆசீர்வதித்தார் என்பதன் ஒரு பிரதிபலிப்பாக இருந்தது. இந்த மூவரும் அதிக முக்கியத்துவம் வாய்ந்தவர்களாக இருந்த போதிலும் மற்ற 9 பேரும் அதை கண்டு வருத்தமும் பொறாமையும் படாமல் தங்களுக்கென்று தனியே விசேஷித்த சிறப்புரிமைகளை பெற்றிருந்தனர். அவர்கள் அம்மூவரையும் பார்த்துவிட்டு அந்த மூவரும் என்ன செய்கிறார்கள், அதை நானும் அதிகமாக செய்வேன் என்கிற மாதிரி நினைத்திருக்க வேண்டும். தங்களை அவர்களோடு ஆரோக்கியமான வகையில் ஒப்பிட்டு பார்த்து அவர்களை நல்ல ஒரு முன்மாதிரியாக நோக்கி பார்த்திருக்க வேண்டும். அதே சமயம் அம்மூவருக்கோ இருமாப்பு அடையும் வகையிலான சோதனை இருந்திருக்க வாய்ப்புள்ளது. அவர்கள் அவ்வாறு இருமாப்பு அடைந்தார்கள் என்று நாங்கள் சொல்ல வரவில்லை. மாறாக இருமாப்பு அடைவதற்கான வாய்ப்பு இருந்திருக்கும் என்றே கூறுகிறோம். என்னுடைய மற்ற சகோதர சகோதரிகளை விடவும் நான் மிகவும் விசேஷித்தவன் என்று நினையாதபடிக்கு அவர்கள் ஜாக்கிரதையாக இருந்திருக்க வேண்டும். அவர்கள் அதில் நன்கு சமநிலையோடு இருந்தார்கள் என்றே நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் பாருங்கள், இம்மாதிரியான ஒப்பிட்டு பார்க்கும் சோதனையில் விழுவதற்கும் வாய்ப்புள்ளது, விழாமல் இருப்பதற்கும் வாய்ப்புள்ளது. ஐஸ்வர்யமுள்ள ஒரு வாலிபனும் பேதுருவும். ஐஸ்வர்யமுள்ள ஒரு வாலிபன் இருந்தான். அவன் இயேசுவிடம் வந்து சீஷத்துவத்தை பற்றி விசாரித்து கேட்டான். அதற்கு அவர், உன்னிடம் இருப்பதை விற்று ஏழைகளுக்கு கொடுத்துவிட்டு என்னை பின்பற்றி வா என்று பதிலளித்தார். அவன் அதிகப்படியான ஐஸ்வர்யத்தை வைத்திருந்ததால் வருத்தத்தோடு சென்று விட்டான். இது நடந்து முடிந்த பிறகு, நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று பேதுரு கர்த்தரிடம் கேட்டது நமது ஞாபகத்திற்கு வருகிறது.
ஆம், பேதுரு இங்கே ஒப்பிட்டு பார்த்திருக்கிறார். அவர் ஒப்பிட்டு பார்க்கும் சோதனைக்கு உள்ளாகி இருக்க வாய்ப்புள்ளது. பேதுரு சீஷராகிய தாங்கள் தியாகம் செய்த இந்த பூமிக்குரிய விஷயங்களை ஒப்பிட்டு பார்த்து எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்கிறவாறு கேள்வியை கேட்டார். அதற்கு ஆண்டவரிடமிருந்து சுருக்கமாக, இந்த வாழ்நாட்களில் நீங்கள் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் பெற்றுக் கொள்ளுவீர்கள், உங்கள் தற்காலிக தேவைகளும் பூர்த்தி செய்யப்படும், நீங்கள் என்னை இறுதி வரை உண்மையாக பின்பற்றினால் பரலோகத்தில் உங்களுக்கென்று பொக்கிஷமும் வைக்கப்பட்டிருக்கும் என்பது போல பதில் வந்தது. மார்க் 10:28-29 பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய வேலை ஸ்தலமாக இருந்தாலும் சரி, நம்முடைய குடும்பமாக இருந்தாலும் சரி, நம்முடைய அயலகத்தாராக இருந்தாலும் சரி, நம்மை சுற்றிலும் இருப்பவர்களை நாம் கண்ணோக்கி ஒப்பிட்டு பார்க்க வாய்ப்புள்ளது. அப்போது கர்த்தர் சொன்ன இந்த மனப்பான்மையே நம்மிடத்தில் வளர்ச்சியடைந்து காணப்பட வேண்டும். பேதுருவுக்கும் நம் அனைவருக்கும் கூட இயேசு கொடுத்த அந்த பதிலைத்தான் நாம் நமது மனதின் முன்பாக வைத்துள்ளோமா? அதாவது நமது புதிய சிருஷ்டி நாம் விட்டு வந்த விஷயங்களை காட்டிலும் நமக்கு கிடைக்க போகும் வெகுமதிகளை அதிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதுகிறதா? சிந்தித்து பார்க்கலாம். நமது தேவைகள் சந்திக்கப்படும் என்கிற வாக்குத்தத்தமும் நமக்கு இருக்கிறது. உலகத்தாரிடமோ மற்ற சகோதரரிடமோ காணப்படும் ஆசீர்வாதத்துடன் ஒப்பிடும்போது நாம் நமக்கிருப்பவைகளில் மன திருப்தி அடைகிறோமா? சிந்தித்து பார்க்கலாம். இடிமுழக்க மக்கள். அடுத்து செபதேயுவின் குமாரராகிய யாக்கோப்பு மற்றும் யோவான் ஆகியோருக்கு இடையே ஒருவேளை நிகழ்ந்திருக்க வாய்ப்புள்ள ஒப்பிட்டு பார்க்கும் சோதனையானது எப்படியாக இருந்திருக்கும் என்பதை பார்க்கலாம். இருவரும் அப்போஸ்தலராக இருந்தார்கள். அதில் யோவான் இளையவராகவும் அநேகமாக யாக்கோப்பு மூத்தவராகவும் இருந்திருக்க வேண்டும். இங்கே ஒப்பிடுவதற்கான சோதனை என்னவாக இருந்திருக்கலாம் என்றால், அப்போஸ்தலரில் யாக்கோப்பு முதலில் மரித்தவர், அதே சமயம் யோவான் கடைசியாக மரித்தவர். யாக்கோப்பு 15 வருட அர்ப்பணிப்பின் ஜீவியத்திற்கு பிறகு மரித்தார். யோவானோ 65 வருட அர்ப்பணிப்பின் ஜீவியத்திற்கு பிறகு மரித்தார். நான் எப்படி இவ்வளவு காலம் இந்த மாம்சத்திலேயே தரித்திருக்கிறேன்? நான் ஏதாவது சரியாக செய்யவில்லையா? ஒருவேளை நான் சரியாக வளரவில்லையா? நான் எனக்கு தேவையான அனுபவங்களை இன்னும் கற்றுக்கொள்ளவில்லையா என்றெல்லாம் யோவான் தனக்குள் யோசித்திருக்க வாய்ப்புள்ளது. யோவான் முக்கியமாக செய்ய வேண்டிய ஒரு வேலையை கர்த்தர் அவருக்காக வைத்திருந்த காரணத்தினால்தான் அவர் மரிக்காமல் இருந்தார் என்பதே அதற்கான எளிமையான பதிலாக இருக்க முடியும். அவர் யாக்கோப்பை காட்டிலும் நீண்ட காலமாக மாம்சத்தில் தரித்திருப்பது அவசியமாக காணப்பட்டது. ஏனெனில் 12 அப்போஸ்தலர்களில் அனைவரும் நித்திரையடைவதற்கு முன்பாக உபத்திரவப்பட்ட ஆதிகால திருச்சபையை உபத்திரவப்படுத்துவதற்கும் அவர்களுக்கு உதவிடுவதற்கும் யோவான் நீண்ட காலம் வாழ வேண்டியது கர்த்தருக்கு அவசியமாக காணப்பட்டது. உண்மையில் இதே போல நமது அன்பான வயதான சகோதர சகோதரிகளில் சிலரும் கூட தங்கள் வயது ஒத்த மற்றவர்கள் ஓட்டத்தை முடித்து கடந்து போய் கொண்டிருக்க தாங்கள் ஏன் இன்னும் இங்கேயே இருக்கிறோம் என்று சொல்லுவதை நாங்கள் கேட்டிருக்கின்றோம். சில சமயங்களில் தம்பதியரில் ஒருவர் ஓட்டத்தை முடித்திருப்பார்கள், இன்னொருவர் எஞ்சியிருப்பார். சில சமயங்களில் வயது வந்த பிள்ளை பெற்றோருக்கு முன்னதாகவே மரித்திருப்பார். சில சமயங்களில் ஒன்றாக ஞானஸ்தானம் எடுத்தவர்களில் ஒருவர் மட்டும் எஞ்சியிருப்பார். தனிமையில் நான் வெளிச்சத்தில் நடப்பதை பார்க்கிலும் நான் இருளில் தேவனோடு நடந்திடுவேனே என்பது போல நாம் சகலத்தையும் கர்த்தரிடமே விட்டுவிட வேண்டும் என்பதை நினைவில் கொள்ளுவது நல்லதாகும். 11ஆம் மணி வேலையாட்கள். திராட்சை தோட்டமும் 11ஆம் மணி வேலையாட்களும் எனும் ஓமையில் பாடத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய திராட்சை தோட்டத்தில் குறைந்த நேரம் வேலை செய்த வேலையாட்கள் தங்களுக்கு கிடைத்த அதே கூலியை பெற்றுக் கொள்வதைக் கண்டு அதிக நேரம் வேலை செய்தவர்கள் முறுமுறுத்தார்கள். ஒருவேளை இது வணிக சம்பந்தமாக நடந்த ஒன்றாக இருந்திருந்தால் அவர்களின் முறையீட்டை புரிந்து கொள்வது நமக்கு எளிதாக இருந்திருக்கும். ஆனால் இது வணிக ரீதியிலான ஓமை இல்லை. ஒரு சக சீஷன் நம் குருவிடம் எவ்வளவு நீண்ட காலம் பணிபுரிந்தாலும் சரி, அல்லது எவ்வளவு குறுகிய காலம் பணிபுரிந்தாலும் சரி, அவருக்கு கிடைத்த அதே அளவிலான வெகுமதியை நாமும் பெற்றுக்கொள்ள நேர்ந்தால் நாம் அதில் மன திருப்தி அடைய வேண்டும்.
அதே சமயம் மாம்சத்தில் கர்த்தருக்காக இத்தனை நீண்ட காலம் ஊழியம் செய்வதற்கு நமக்கு கிடைத்திருக்கும் பாக்கியத்தை குறித்தும் மகிழ்ந்து கலிகூற வேண்டும் என்பதை கற்பிக்கும் ஓர் உவமையாக இது காணப்படுகிறது. ஆம், சத்தியத்தில் புதியவர்கள் அல்லது இளையவர்கள் நீண்ட காலம் ஓட்டத்தில் காணப்படுகிற நமக்கு கிடைத்தது போன்ற அல்லது இன்னும் அதிகமான ஊழிய வாய்ப்புகளை பெற்றுக்கொள்வதை காணும் போது நாம் யாருமே அதை குறித்து வெறுப்போ கோபமோ கொள்ளக்கூடாது. லூசிபரும் லோகோசும். ஏசாயா 14 அதிகாரம் 12 முதல் 15 வரையிலான வசனங்களில் உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்று லூசிபர் எனும் சாத்தான் தன் மனதில் நினைத்ததாக வாசிக்கிறோம். அவன் தன்னை தேவனோடு ஒப்பிட்டு கொண்டான். உங்களால் இதை கற்பனை செய்ய முடிகிறதா? ஒப்பிட்டு பார்க்கும் சோதனைதான் லூசிபரை தவறாக வழிநடத்தினது. அந்த சோதனையில் அவன் தோல்வியடைந்தான். ஏனெனில் அவனது மனப்பான்மை அவனை கசப்புள்ளவனாக்கி அவனது பெருமை அவனை இருமாப்படைய செய்தது. மறுபுறம் ஒப்பிட்டு பார்க்கும் அதே சோதனை சம்பந்தமாக பிலிப்பியர் 2 அதிகாரம் 5 முதல் 10 வரையிலான வசனங்களில் சொல்லப்பட்டுள்ளபடி லோகோஸ் ஆகிய இயேசு முன்பு ஆவியின் சுபாவத்தில் காணப்பட்டார் என்று பவுல் கூறுகிறார். அப்போது அவர் திவ்ய சுபாவத்தில் இருக்கவில்லை, மாறாக ஆவியின் சுபாவத்தில் இருந்தார். யாவே தேவனே திவ்ய சுபாவத்தில் இருந்தார். இருப்பினும் இயேசுவோ தம்மை தேவனுக்கு சமமாக்கிக் கொள்ள முயற்சிக்கவில்லை. லூசிபர் செய்ததற்கு நேர்மாறாக இயேசு செய்தார். ஒப்பிட்டு பார்க்கும் சோதனையில் இயேசு தமக்கும் தம்முடைய பரமபிதாவிற்கும் இடையே இருக்கும் சுபாவ ரீதியான வித்தியாசத்தை பார்த்தபோது அவர் மறுபேதுமின்றி தாழ்மையுடன் அதை ஏற்றுக்கொண்டார். இப்படியாக ஒப்பிட்டு பார்க்கும் சோதனையானது மனித குடும்பத்தில் மாத்திரம் காணப்படவில்லை. யுஸ்துவும் மத்தியாவும். அடுத்து நாம் யுஸ்து மற்றும் மத்தியா பற்றி பார்க்கலாம். யூதாஸ் காரியோத்து தனது அப்போஸ்தல பட்டத்தை இழந்த போது 11 அப்போஸ்தலரும் அந்த ஸ்தானத்தில் வேறொரு நபரை ஏற்படுத்தி வைக்க நினைத்து அவர்கள் யுஸ்து மற்றும் மத்தியா என இருவருக்கிடையே சீட்டு போட்டு இறுதியில் மத்தியா 12 அப்போஸ்தலர்களில் ஒருவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் என்பது நமக்கு தெரியும். அது அவ்வாறு இருந்திருக்க கூடாது. கர்த்தரே தமது சொந்த 12 பேரையும் பிற்பாடு பவுலையும் தேர்ந்தெடுத்தார். ஆனால் இங்கேயும் ஓர் ஒப்பிட்டு பார்க்கும் சோதனை இருந்திருக்க வாய்ப்புள்ளது என்றென்ன தோன்றுகிறது. யுஸ்து தேர்ந்தெடுக்கப்படாததால் அவர் என்ன நினைத்திருக்க வாய்ப்புள்ளது? யோசித்து பாருங்கள். அதே போல் மத்தியா தன்னை கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை, பவுலைத்தான் தெரிந்து கொண்டார் என்பதை பிற்பாடு அறிந்த போது அங்கே ஒப்பிட்டு பார்க்கும் சோதனை நேர்ந்திருக்க வாய்ப்புள்ளது. நிச்சயமாக யுஸ்துவும் மத்தியாவும் கர்த்தருடைய வழிகாட்டுதலை மனத்தாழ்மையோடு மறுபேதுமின்றி ஏற்றுக்கொள்ளும் ஓர் இனிமையான மனப்பான்மையை பெற்றிருந்திருக்க வேண்டும் என்று நாங்கள் நம்புகிறோம். நாமும் கூட அவ்வாறு இருக்க வேண்டும். நாம் சபையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஊழியராக இல்லாமல் அதற்கு பதிலாக நம்முடைய சகோதரரில் ஒருவர் தேர்ந்தெடுக்கப்பட்டால் நம்மால் மனத்தாழ்மையோடு அதனை மறுபேதுமின்றி ஏற்றுக்கொள்ள முடிகிறதா? சிந்தித்து பார்க்கலாம். ஒருவேளை நாம் உடன் ஊழியராக இருந்தாலும் கூட மற்றவர்களை விட அதிக முக்கியத்துவம் வாய்ந்த ஊழியம் மற்றும் வாய்ப்பு உள்ளவர்கள் யாராவது இருக்கிறார்களா? அங்கேயும் ஒப்பிட்டு பார்க்கும் சோதனை வரும். இதனைத் தொடர்ந்து வரும் பேதுருவும் பவுலும் எனும் தலைப்பின் கீழ் வருபவற்றை பாகம் 2 தொடர்ந்து காணலாம். ஆமேன்.